வணக்கம். உங்களுக்கு சூப்பரா கேக் பண்ண தெரியுமா? இல்லன்னா செம்மையா கோட் பண்ண தெரியுமா? சரி, அந்த ஒரு திறமைய வச்சே ஒரு பிசினஸ தூக்கி நிறுத்திரலாம்னு நெனைக்கிறீங்களா? அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா, இந்த நம்பிக்கை தான் நெறைய சின்ன சின்ன பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்ச வேகத்திலேயே காணாம போறதுக்கு மெயின் ரீசன். இந்த அனாலிசிஸ்ல தி மித் புத்தகத்த வச்சு, நீங்க ஒரு வேலையில கில்லாடியா இருக்கிறது மட்டுமே ஒரு பிசினஸ ஜெயிக்க வைக்க ஏன் பத்தாதுன்னு ஆழமா பார்க்க போறோம். நம்மளோட இந்த பயணத்துல மொத்தம் 5 முக்கியமான ஸ்டாப்ஸ் இருக்கு. முதல்ல பிசினஸ் ஆரம்பத்திலே காலி பண்ற தொழில் முனைவோர் கட்டுக்கதை அப்படிங்கிற விஷயத்த பத்தி பார்ப்போம். அடுத்து நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற 3 முக்கியமான கேரக்டர்ஸ பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் சின்ன குழந்தையில இருந்து எப்படி மெச்சூரிட்டிக்கு வருதுன்னு பார்த்துட்டு உங்க ஒட்டுமொத்த பார்வையுமே மாத்த போற ஒரு ஐடியாவை கத்துக்க போறோம். ஃபைனலா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டுறதுக்கு தேவையான பிரான்ச்சைஸ் மைண்ட் செட்னா என்னன்னு பார்க்கலாம். சரி வாங்க, முதல்ல அந்த தொழில் முனைவோர் கட்டுக்கதைனா என்னன்னு பாத்துருவோம். இது சும்மா ஏதோ ஒரு ஐடியா இல்லைங்க. இது ஆயிரக்கணக்கான பிசினஸ் கனவுகளை ஆரம்பத்திலே சிதைக்கிற ஒரு ரொம்பவே ஆபத்தான ஒரு அனுமானம். அப்படி என்னதான் அது? வாங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப திறமையான, கடினமா உழைக்கிறவங்க ஆரம்பிக்கிற 10 பிசினஸ்ல 8 பிசினஸ் 5 வருஷத்துக்குள்ளேயே மூடிடுறாங்க. யோசிக்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல? இது எப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு தப்பான, ரொம்ப டேஞ்சரான ஒரு அனுமானம் தான். அந்த பெரிய கட்டுக்கதை இதுதான். நான் ஒரு வேலையில கெத்து. அதனால அந்த வேலையை வச்சு ஒரு பிசினஸையே என்னால சூப்பரா நடத்த முடியும் அப்படின்னு நம்புறது. அதாவது நல்லா கேக் பண்றத ஒரு பேக்கரியை ரன் பண்றதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. இல்லனா நல்லா கோட் பண்றத ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை மேனேஜ் பண்றதோட குழப்பிக்கிறது. இந்த ஒரு தப்பான நினைப்பு இதுதான் ஃபெயிலியருக்கான ஒன் வே டிக்கெட். இந்த ஈமித்த இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க சாரான்னு ஒரு பேக்கரோட கதையை கேட்போம். சாரா, அவ ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரிங்க. அவ செய்யற கேக்க சாப்பிட்டவங்க எல்லாரும் அப்படியே மெயிர் மறந்து போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க எல்லாரும், சாரா நீ கண்டிப்பா ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு ஒரே அடியா சொல்ல அவளுக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. கரெக்டா இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. சாரா கிட்ட ஒரு திறமை இருக்கு, சூப்பரா கேக் பண்றது. ஆனா ஒரு பிசினஸ் நடத்த அப்பப்பா நூத்துக்கணக்கான திறமைகள் வேணும். அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், ஆளுகளை மேனேஜ் பண்ணணும், கடைக்கு வாடகை பேசணும்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். சாரா கிட்ட இருக்கிறது டெக்னிக்கல் ஸ்கில், ஆனா அவகிட்ட இல்லாதது பிசினஸ் ஸ்கில். இந்த பெரிய கேப் தான் அவளோட கனவை நனவாக விடாம தடுக்க போகுது. அப்போ சாராவ மாதிரி இருக்கிறவங்க என்னதான் பண்றது? இதுக்கான தீர்வு ஒவ்வொரு பிசினஸ் ஓனரும் தனக்குள்ள இருக்கிற 3 முக்கியமான கேரக்டர்ஸை புரிஞ்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்றதுல தான் இருக்கு. அது என்னன்னு பாப்போமா? நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இந்த 3 பேரும் இருக்காங்க. டெக்னீஷியன், அதாவது அந்த வேலையை செய்யறவரு, அவர் பிரசன்ட்ல வாழ்வாரு, வேலையை முடிப்பாரு. அடுத்து மேனேஜர், இவருக்கு எல்லாம் ஒரு ஆர்டரா கண்ட்ரோலா இருக்கணும். கடைசியா ஆண்டர்பிரனர், இவர் தான் ஃபியூச்சரை பத்தி பெரிய பெரிய கனவெல்லாம் காண்பாரு. பிரச்சனை என்னன்னா, இந்த 3 பேரும் எப்பவுமே ஒத்துப்போக மாட்டாங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்ங்கிறது இந்த 3 கேரக்டருக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பேலன்சிங் ஆக்ட் தான். சாரா கதைக்கு வருவோம். அங்க என்னாச்சு? அவளுக்குள்ள இருந்த டெக்னீஷியன் தான் ஓவர்டேக் பண்ணிட்டாரு. அவளுக்கு பிடிச்ச கேக் பண்ற வேலையை செய்யறேன்னு ஆரம்பிச்சு அவளுக்கு சுத்தமா பிடிக்காத அக்கவுண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட்னு எல்லா வேலையும் அவளே பார்க்க வேண்டியதா போச்சு. ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிற ஆண்டர்பிரினருக்கு அங்க வேலையே இல்ல. ரிசல்ட், ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை. கடைசியில அவ உயிரா நினைச்ச அந்த கேக் பண்ற வேலையே வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. பாத்தீங்களா, இந்த 3 கேரக்டர்ஸோட இழுபறி தான் ஒரு பிசினஸோட தலையெழுத்தையே தீர்மானிக்குது. சரி, இப்போ ஒரு சின்ன பிசினஸ் எப்படி இந்த மாதிரி குழப்பத்துல இருந்து ஒரு தெளிவான பாதைக்கு போகுதுங்கிறத அதோட 3 வளர்ச்சி நிலைகள் மூலமா பார்க்கலாம். எந்த ஒரு பிசினஸ்மே இந்த 3 ஸ்டேஜை தாண்டி தான் போகணும். முதல் ஸ்டேஜ் குழந்தை பருவம். அப்போ ஓனர் தான் எல்லாம். ரெண்டாவது ஸ்டேஜ் அடலசன்ஸ், அதாவது ஒரு டீனேஜ் மாதிரி. உதவிக்கு ஆள் சேர்ப்பாங்க, ஆனா சரியான சிஸ்டம் இல்லாததால குழப்பம் டபுள் ஆகும். மூணாவது ஸ்டேஜ் தான் மெச்சூரிட்டி. இப்போதான் பிசினஸ் ஓனரை சார்ந்து இல்லாம சிஸ்டம்ஸை சார்ந்து இயங்க ஆரம்பிக்கும். உங்க பிசினஸ இந்த டீனேஜ் குழப்பத்துல மாட்டிருக்கான்னு செக் பண்ணலாமா? நீங்க வேலையை அடுத்தவங்க கிட்ட கொடுக்காம தட்டி கழிக்கிறீங்களா? உங்க ஸ்டாஃப் ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டத்துக்கு வேலை செய்றாங்களா? ஒரு முக்கியமான ஆள் லீவ் போட்டா உங்க பிசினஸே நின்னுடுமா? இதுக்கெல்லாம் பதில் ஆமானா நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சரி, இந்த குழந்தை டீனேஜ் குழப்பங்கள்ல இருந்து தப்பிச்சு அந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு போறது எப்படி? இப்பதான் நம்ம ஈமித் தத்துவத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். உங்க பார்வையே மாத்த போற ஒரு விஷயம், உங்க பிசினஸோட மேல வேலை செய்யறது. உள்ள இல்ல, மேல. இந்த ஒரு வரியை மட்டும் நல்ல மனசுல ஏத்திக்கோங்க. சாராவோட உண்மையான ப்ராடக்ட் அவ செய்யற கேக் இல்ல, அந்த கேக்க உருவாக்குற அந்த பேக்கரி தான். புரியுதா? நீங்க விக்கிற பொருள் உங்க ப்ராடக்ட் கிடையாதே. அந்த பொருளை திரும்ப திரும்ப ஒரே குவாலிட்டியோட யாரு வேணாலும் செய்யற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் உங்க உண்மையான ப்ராடக்ட். உங்க கவனம் பொருளை உருவாக்குறதுல இருந்து அந்த சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கேக் பண்றதை நிறுத்தணும்.
அதுக்கு பதிலா உங்கள மாதிரியே சூப்பரான கேக்கை யாரு வேணாலும் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும். உங்க குறிக்கோள் என்னவா இருக்கணும்னா, நீங்க அங்க இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்கா ஓடுற ஒரு மிஷின் மாதிரி உங்க பிசினஸ மாத்தணும். சரிப்பா, சிஸ்டத்தை உருவாக்குன்னு சொல்றது ஈஸி. ஆனா அதை எப்படி பண்றதுன்னு கேக்குறீங்க தானே? அதுக்கான சரியான மைண்ட் செட் என்ன, என்னென்ன டூல்ஸ் தேவைங்கிறத பாக்குற நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. மெக்டொனால்ட்ஸை யோசிச்சு பாருங்க. பெருசா எந்த ஸ்கில்லும் இல்லாத ஒருத்தரை வச்சு கூட அவங்களால உலகத்துல எங்க போனாலும் ஒரே டேஸ்ட்ல பர்கரை கொடுக்க முடியுது. எப்படி? ஏன்னா அவங்க கிட்ட ஒரு பக்காவான சிஸ்டம் இருக்கு. அதே மாதிரி உங்க பிசினஸ்ல நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி அதை யார் வேணாலும் ஃபாலோ பண்ற மாதிரி மாத்தணும். இதுக்கு பேர் தான் ஃப்ரான்ச்சைஸ் மைண்ட் செட். உங்க சிஸ்டத்தை இன்னும் பெட்டராக்க இந்த சிம்பிளான IQO சைக்கிளை யூஸ் பண்ணலாம். முதல்ல I, அதாவது இன்னோவேட். இதை இன்னும் பெட்டரா செய்ய வழி இருக்கான்னு கேளுங்க. அடுத்து Q, குவான்டிஃபை. புதுசா ட்ரை பண்ணதோட ரிசல்ட்டை நம்பர்ல அளந்து பாருங்க. கடைசியா O, ஆர்டர். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதையே புது ரூலா டாக்குமெண்ட் பண்ணிடுங்க. கடையை கூட்டுறதுல இருந்து கஸ்டமர் கிட்ட பேசுற வரைக்கும் எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு மெச்சூர்டான பிசினஸ கட்ட இந்த டூல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். உங்க விஷன் என்ன, யார் என்ன வேலை செய்யணும்னு சொல்ற ஆர்கனைசேஷன் சார்ட், ஒவ்வொரு வேலையும் எப்படி செய்யணும்னு சொல்ற ஆபரேஷன்ஸ் மேனுவல்ஸ், இதெல்லாம் சும்மா பேப்பர்ஸ் கிடையாது. இதுதான் உங்க பிசினஸ்க்கு நீங்க எழுதி கொடுக்கிற சுதந்திர பிரகடனம். சோ கடைசியா நம்ம கிட்டயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். நீங்க உங்களுக்குன்னு ஒரு வேலையை உருவாக்கி அதுல லைஃப் லாங் நீங்களே கஷ்டப்பட போறீங்களா? இல்ல நீங்க இல்லன்னாலும் உங்களுக்காக உழைச்சு உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கிற ஒரு உண்மையான சொத்தை, ஒரு பிசினஸ உருவாக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.